ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? எக்ஸசைஸ் செட் 2.6 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, draw the graphs of the following sets of lines. In each case reflect on the role of A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 5 சம்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சம் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அதுக்கு கிராஃப் ட்ரா பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஏ அண்ட் பியோட ரோல் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் 3 பாயிண்ட்ஸ் மினிமம் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன சொல்லலாம்? ஒய்யும் நமக்கு வந்து 0 தான் வரும். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட் எழுதிட்டுருக்கேன். இப்போ எக்ஸ் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா ஒய் என்ன வரும்? 4 வரும். ஒரு பாயிண்ட் மட்டும் நெகட்டிவில் எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு லைன் வந்து நீட்டாக கீழே வரைக்கும் கிடைக்கும். எக்ஸ் வந்து நமக்கு -1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒய் வந்து நமக்கு -4 அப்படின்னு இருக்கும். ஸோ 3 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையுமே நமக்கு பின்ற வேல்யூ 0வாக இருக்குது. அப்போனா கண்டிப்பாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல 0,0, 1,4 அண்ட் -1,-4 நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டாக இப்போ ஃபஸ்ட் வந்து 0,0 இங்கே பிளாட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1,4 அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு -1,-4 -1,-4ன்றது இந்த இடத்துல வரும். இப்போ நீங்கள் ஸ்கேலை எக்ஸாக்டாக நீங்கள் வச்சுட்டு நல்லா லென்த்தியாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு லைன் கிடைக்கிது. ஸோ இந்த லைனுக்கு மேலே நீங்கள் எழுதிக்கோங்க y = 4x. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம ட்ரா பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? y = 2x இருக்குது. அப்போ x வந்து 0 போட்டோன்னா y 0, x வந்து 1 போட்டிங்கன்னா y வந்து 2, x வந்து -1 போட்டிங்கன்னா y வந்து -2. ஸோ 0,0, 1,2, 1,2 வந்து இந்த இடத்துல வருது. -1,-2, -1,-2 இந்த இடத்துல வரும். -1 x ஆக்சிஸில் பார்ப்பீங்க, -2 வந்து y ஆக்சிஸில் பார்ப்பீங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது? y = 2x எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனுக்கு ட்ரா பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y = x கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இது ஈஸி தான். x0 எடுத்திங்கன்னா y 0, x1 எடுத்திங்கன்னா y 1, x வந்து -1 எடுத்திங்கன்னா y வந்து -1. இப்போ 0,0, ஸோ 0,0 ஆரிஜினில் இருக்கும். 1,1 இங்கே நம்ம பிளாட் பண்ணுவோம். -1,-1 இங்கே பிளாட் பண்ணுவோம். இந்த இடத்துல பிளாட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன், y = x. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ரோல் ஆஃப் ஏ அண்ட் ரோல் ஆஃப் பி எழுதணும். பி வந்து நமக்கு என்ன இருந்துச்சு? பி வந்து 0 இருக்குது. கரெக்டாக? அப்போ b = 0 கனெக்ட்ஸ் தெம் அட் த சென்டர். 3 லைன்ஸையும் நமக்கு சென்டரில் கனெக்ட் பண்ண வைக்கிது. அண்ட் ஏவோட ரோல் என்ன எழுதலாம்? ஏ வந்து என்ன பண்ணுது? ஏ மேக்ஸ் தெம். இந்த இடத்துல ஏ வந்து பார்த்திங்கன்னா 3 ஈக்குவேஷனுக்குமே ஏ வந்து 4 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. நமக்கு ஏ வந்து >1 இருந்தாலே ஸ்டீப் ஆக்கிரும். 4 அப்படின்னு இருக்கிறப்போ ரொம்பவே ஸ்டீப் ஆயிரும். கரெக்டாக? அதனால தான் இந்த ஈக்குவேஷன் வந்து நல்லா ஸ்டீப்பாக இருக்குது. ஒய் ஆக்சிஸ் கிட்ட போயிடுச்சு. இது வந்து 2ன்றதுனால கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இது 1ன்றதுனால நல்லாவே தள்ளி போயிருக்கு. ஓகேவா? = 1 இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஏக்கு ஜென்ரலாக என்ன பாயிண்ட் எழுதலாம்? ஏ மேக்ஸ் தெம் மோர் ஆர் லெஸ் ஸ்டீப். மோர் ஆர் லெஸ் ஸ்டீப். ஸோ இந்த ஏ அண்ட் பியோட ரோலை இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா ஒய் 0வாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் இருக்குது, அதாவது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏஎக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். கரெக்டாக? அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி கீழே இறங்கும் லைன் வந்து. ப்ளஸ் இது எல்லாத்துக்குமே பி வந்து கிடையாது, அப்போ கண்டிப்பாக ஆரிஜினில் தான் பாஸ் ஆகும். நம்ம ஓரளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கூட ஈக்குவேஷன் என்ன பண்ணிடலாம், ட்ரா பண்ணிடலாம் கெஸ் பண்ணி. இப்போ எக்ஸ் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா ஒய் என்ன இருக்கும், -6 இருக்கும். எக்ஸ் வந்து -1ஆக இருந்துச்சுன்னா ஒய் என்ன இருக்கும், ஒய் வந்து +6 ஆயிரும். கரெக்டாக? -6 இன்ட்டு -1 அப்படின்னு இருக்கிறப்போ +6 ஆயிரும். இப்போ இதை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். 0,0 ப்ளாட் பண்ணியாச்சு. 1, -6 1, -6 கரெக்டாக 1, -6 கீழே வந்துடும், இந்த இடத்துல வரும். அடுத்து -1,6 -1,6 அப்படின்றது இந்த இடத்துல மேலே போயிடும். இப்போது நீங்கள் இந்த லைனை ட்ரா பண்ணலாம். இப்போ உங்களுக்கே நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க, நமக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலேருந்து கீழே இறங்குது. கரெக்டாக? ஏன்னா ஒய் ஈக்குவல் டு -ax ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேலை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to -6x. நெக்ஸ்ட்டு வந்து y is equal to -3x. அதுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், x is equal to 0னா yயும் 0, x is equal to 1னா y வந்து -3, x is equal to -1 அப்படின்னா y என்ன வரும், +3 வரும். கரெக்டாக? அப்போ 0,0 1, -3 1, -3 இந்த இடத்துல இருக்கும். அண்ட் -1,3 வந்து இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் அப்படியே இறங்குது கீழே. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னது, y is equal to -3x. நெக்ஸ்ட்டு y is equal to -x இருக்குது. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒய்லேருந்து எடுத்துக்கோங்க. y வந்து 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸ் என்னதாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். y வந்து 1ஆக இருந்துச்சுன்னா எக்ஸ் என்னதாக இருக்கும், -1ஆக இருக்கும். y வந்து 2ஆக இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து எப்படி இருக்கும், -2ஆக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் கூட கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு 0, 0, 0 0,0 தான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன இருக்குது, -1, -1 அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு வரும். -2, -2ன்றது இந்த இடத்துல வரும். ஸோ ஸ்கேலை நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து லைன் கிடைக்கிது. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நேம் என்னது, y is equal to -x. ஸோ நமக்கு இது எல்லாமே மைனஸில் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கீழே இறங்குது லைன் வந்து. ஏ வந்து எப்படி இருக்குது, நமக்கு 6 இருக்குது, 3 இருக்குது அண்ட் 1 இருக்குது. ஸோ 6 இருக்கிறனால என்ன ஆயிடுச்சு, ஒய் ஆக்சிஸ்க்கு நியர்பையில் போயிடுச்சா, ஸ்டீப்னஸ் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து 3ன்றது நமக்கு இந்த லைன் பார்த்திங்களா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்டீப்னஸ். இந்த இது கம்பேர் பண்ணுறப்ப இந்த லைன் கம்மியாக இருக்குது. y is equal to 1 இருக்கிற லைன் வந்து நல்லாவே வந்து ஸ்டீப்னஸ் கம்மியாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேருந்து நல்லாவே தள்ளி தான் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் இந்த சைடு இப்படி ஸ்டீப்னஸ் பார்க்கணும், நெகட்டிவ் சைடுன்றனால லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டீப்னஸ் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம ரோல் ஆஃப் ஏ அண்ட் பி எழுதலாம். ஸோ இதுக்கு நம்ம பியோட ரோல் என்ன எழுதலாம், b is equal to 0 connects, அதே மாதிரி தான் connects them at the center. நெக்ஸ்ட் ஏயோட ரோல், இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் ஏ இருக்குது. கரெக்டாக? மூணுக்குமே நமக்கு நெகட்டிவ் ஏ இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஏ மேக்ஸ் them all slant downwards. டவுன்வர்ட்ஸில் நமக்கு ஸ்லாண்ட் பண்ண வச்சுருக்கு எல்லா லைன்ஸையும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.